நமக்கு பலவிதமான அழைப்புகள் உண்டு, பலவிதமான இன்விடேஷன்ஸை நாம் வாங்கியிருக்கிறோம். பரலோக தேவன் நமக்கு பரம அழைப்பை கொடுத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லி நம்மை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் பரம அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய கண்களை கர்த்தர் மேல திருப்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது, நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனமாய் பாருங்கள், கவனித்து பாருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் எதை காணுகிறது? உங்களுடைய கண்களிலே நீங்கள் பார்க்கிற காரியங்கள் என்ன? கிறிஸ்துவை எப்படி உங்களுடைய கண்கள் பார்க்கிறது? நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நமக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, அநேக போராட்டங்களுக்கு மத்தியிலே நம்முடைய கண்கள் அந்த பிரச்சனைகளையும் அந்த போராட்டங்களையும் அந்த சூழ்நிலைகளையும் பார்க்காமல் அதற்கு மேல் உலாவுகிற கர்த்தரை காணுமானால், நமக்கு முன்பாக இருக்கிற ஜலத்தை பார்க்காதபடிக்கு ஜலத்தின் மேல் அசைவாடுகிற கர்த்தரை நம்முடைய கண்கள் எப்பொழுது பார்க்கிறதோ அப்பொழுது கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சகலத்தையும் சகித்தவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையை சகித்திருக்கிறார். ஆமென். சகல பாடுகளையும் சகித்திருக்கிறார். சகல அடிகளையும் சகல உபத்திரவங்களையும் அவர் சகித்திருக்கிறார். அந்த சகிப்பு தன்மையை நோக்கி பாருங்கள். ஆமென். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிற நாம், கர்த்தர் நமக்காய் நியமித்திருக்கிற அந்த பரம அழைப்பில் இருக்கிறதான நம்பிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, இலக்கை நோக்கி தொடருவோம் என்று சொல்லி நம்முடைய கண்கள் அந்த இலக்கை நோக்கி இருக்கட்டும். கவனமாய் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவருடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து தேவனுக்கு நிகராய் நாமும் மறுரூபமாகி கர்த்தரில் மகிமை அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.